கரெக்டாக அந்த செவலுக்கு கிட்ட இறங்கினது. நான் அந்த மாட்டி வச்சுருக்கேன் உள்ளங்கி. இப்போ பாருங்கள் அடிச்சிருக்க ஃபஸ்ட்டு கைஸ். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈட்டி வந்து ஷார்ப்பாக்குற ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈட்டி வந்து நல்லா ஷார்ப்பாக்குனா தான் உள்ளே இறங்கும் எனக்கு வந்து கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா ஷார்ப்பாக்கிட்டோம்னா போதும், ஈட்டி வந்து கரெக்டாக உள்ளே இறங்கும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிவிசி பைப் ஒன்று எடுத்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அது சைஸ் படி வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ரப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க உண்டிகளுக்கு தேவையானது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்துக்கோங்க, வச்சு அந்தமாதிரி கெட்டிக்கோங்க. கெட்டும் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். நமக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆஃப்டர் ஆல் ஒரு தம்மா துண்டு ஓசால தான் இவ்வளோ பெரிய மீனே அடிச்சிருக்கு. அது ஒரு ரப்பரு பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரப்பரு, ஒரு கம்பி, ஒரு ஓஸு, அவ்வளோதான் கைஸ். சைஸை பாருங்கள், 1 கிலோ இருக்கும் குறையாமல். சைஸை பார்த்தீங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.